டென்டேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் ன்றத நான் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியே காமிச்சிடுறேன். டென்டேட்டிவ் அப்படின்னா, நாட் சர்டைன் ஆர் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். அப்ப நாட் சர்டைன் ஆர் ஃபிக்ஸ்டு அப்படின்னா, இது வந்து 100% கன்ஃபர்ம் கிடையாது. இந்த ஆன்ஸர் கீ வந்து 100% கன்ஃபர்ம் கிடையாது. திரும்ப இன்னொரு ஃபைனல் ஆன்ஸர் கீ வந்து வரும். அப்ப எல்லா ஆன்ஸர் கீயும் வந்து தப்பான ஆன்ஸர் கீயா அப்படின்னா, அ அவ்ளோ வந்து மிஸ்டேக்ஸ் வந்து வராது. பட் 1 ஆர் 2 ஆன்ஸர் கீ வந்து மாறும். ஸோ அந்த 1 ஆர் 2 ஆன்ஸர் கீக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இங்க பாருங்க 18/6 அன்னைக்கு நம்ம டென்டேட்டிவ் குடுத்துருக்காங்க. 9/1/2025 அப்ப தான் ஃபைனல் ஆன்ஸர் கீ வந்து டிஸ்ப்ளே திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்ளோ நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணி நம்ம ஆன்ஸர் கீ வந்து செக் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிக்கிறீங்க அப்டின்னா, நீங்க வந்து அ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட் வருதோ, அந்த ஆன்ஸர் கீ எல்லாம் வந்து உங்க மென்டார்ஸ் கிட்ட கேட்கலாம். ஸோ இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்டின்னா, நீங்க ரெகுலரா வந்து கொஸ்டின் பேப்பர வந்து சால்வ் பண்ண உங்களுக்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆக உங்களுக்கே வந்து அந்த சில நேரங்கள்ல இது வந்து கரெக்ட்டான ஆன்ஸர், இது வந்து தப்பு அப்டின்றது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிய ஆரம்பிச்சுரும். அப்படி உங்களுக்கு டவுட் வர இடத்துல நீங்க 1 வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஆன்ஸர் கீய வந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.